அப்படி இருக்கும்போது இப்போ 1வது சந்தில் போர் மண்ணை காவலுக்கு வைக்கிறாங்க. 1வது சந்தில் காவலுக்கு வைக்கணும்னா எப்படி காவலுக்கு இருக்கிறாருன்னா எல்லாமே போர் மன்னங்கிட்ட தான் இருக்குது. பண்டாரப்பட்டி, வீர சாட்டை, வீர அம்பு எல்லாமே போர் மன்னங்கிட்ட தான் இருக்குது. யாரையுமே எப்பேர் வந்தவங்களும் போர் மண்ணை செவிக்க முடியாது. எந்த மந்திரம் மாயம் எதுவுமே செவிக்காது. அப்பேருக்கு அந்த போர் மண்ணை. அதனால தான் அவரை காவலுக்கு வைக்கிறது. காவலுக்கு வச்சதுனால சரி இப்படி காவலுக்கு இருக்கிறேன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். நீ எப்படி இருக்க போறன்னு சிட்டு பறக்காம, சிறுகுருவி நாடாம, காகம் பறக்காம, கருக்குருவி நாடாம, மொண்டு வச்ச தண்ணியில ஒரு மோகம் வந்து அண்டாம, கறந்து வச்ச பால்ல ஒரு காகம் வந்து அண்டாம, நாங்க காவல் பதனம் கருத்து உள்ள போர் மண்ணா அப்படின்னு இருக்கணும். நாங்க காவல் பதனம்னு நான் காவலுக்கு இருக்கிறேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டுக்கிறாரு போர் மண்ணை. போர் மண்ணை இது 1வது சந்தில் கட்டியாச்சு. 1வது சந்தில் கட்டினதுமே